நல்ல பெரிய உருளைக்கிழங்கா 1 கிலோ எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி செத்தி வச்சுக்கோங்க. 2-3 வாட்டி கழுவிடுங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடணும் தண்ணி, அந்தளவுக்கு கழுவணும். ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு வேணுங்கிற அளவு போட்டுட்டு இந்த செத்துன நம்ம இப்படி சிப்ஸு மாதிரி இது பண்ணி வச்சுக்கோம்ல, அதெல்லாம் போட்டுட்டு நிறையா போடலாம். எவ்வளோ பெரிய சட்டின்னா பெருசாக நிறையா போடலாம். அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அதை மூடி வச்சிடலாம். ஒரே நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிரும். அப்படி அந்த ஒரே ஒரு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி வளையும். உடையக்கூடாது, உடையிற அளவுக்கு நீங்கள் விடக்கூடாது. அதனால் ரொம்ப சீக்கிரம் டக்குன்னு எடுத்துடணும். அதை எடுத்து ஒரு இதில் போட்டு வச்சுருங்க. ஆறின பிறகு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு நல்லா ஒரே நாளில் காஞ்சிரும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பொரித்து டீ கூட பரிமாறலாம், நல்லாயிருக்கும். இது ஸ்டார்ச் ஃப்ரீங்கிறதுனால நீங்கள் பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். டீ கூட இந்த மாதிரி பெப்பர் இல்லாட்டி மிளகாத்தூள் தூவி சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.